சந்தையில ஒரு வீடியோ நான் பார்த்திருந்தேன். வீட்டுக்குள்ள இருந்து அவரும் வைஃப்பும் தப்பி வெளிய வந்துடுறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மத்த 6 பேருமே வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. அவங்களோட மேலுக்கு மேல விழுந்திருக்கக்கூடிய கற்கள் வந்து அசைக்க முடியல அத. அதுக்குள்ள இருந்து எப்படியோ பாடி 2, 3 எடுத்துட்டாங்க. கடைசியா மத்த பாடிஸ் எடுக்கிற வரைக்கும் அவர் பக்கத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவ பார்க்குற நேரம் 3 மாடி கட்டிடமே முழுசா மூழ்கிருச்சு தண்ணிக்குள்ள. அந்த அளவுக்கு தான் இந்த தண்ணீட வீரியம் இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. சில இடங்கள் எல்லாம் வந்து பேரழிவு தான். ஏன்னா ஒரு ஊரே முழுமையா போயிட்டு இருக்குது. இலங்கையோட பொருளாதாரத்துல ஒவ்வொரு முறையும் இலங்கை கொஞ்சம் மேல எழும்பி வர 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 ஏதாவது ஒரு அடி விழுந்துட்டே இருக்குது. எங்களோட உறவுகள் வந்து இழந்துட்டோம். அவங்களோட இறுதி கிரியைகளை செய்யறதுக்கு கூட அவங்களோட உடம்பு கிடைக்காது. அவங்க உள்ளுக்கு உயிரோடு இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு சொல்றது கூட எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான நிலைமையில நிறைய குடும்பங்கள் பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. முக்கியமா நான் சொல்லணும்னு சொன்னா ரம்புக்கெல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அது முற்றுமுழுதா அழிஞ்சிருச்சு. அதுல நிறைய குடும்பங்கள் உறக்கத்திலேயே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணிக்கு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல